ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க இந்த மண் கலவையில் எவ்வளவு வேர்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வெளியில் எடுத்துட்டோம். பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு டேமேஜ் கூட இல்லைங்க செடின்னு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டு இருந்தேன். கோகோபீட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மண்கலவை மிக்ஸ் பண்ணி ஒரு வெயிட்லெஸ் சாயிலில் ரோஜா செடிகளை வளர்க்க முடியுமா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பியூரான கோகோபீட் இல்லைங்க, இதில் ஒரு மிக்சிங்கை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மிக்சிங்கில் ரோஜா செடிகள் ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா தூக்கிடுற மாதிரி. ஸோ ஒரு 12 இன்ச் பாட்டில் போட்டு உங்களால் இவ்வளோ பெரிய செடியை தூக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு சாயில் மிக்சிங் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எவ்வளவு ரூட்ஸை இந்த இடத்துல ஃபார்ம் ஆகியிருக்குன்னு பாருங்கள். செடிகளுமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் டெரஸ் கார்டன், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சாயில் மிக்சிங் எனக்கு செம்மண் கலவை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஜா செடிகளை நீங்கள் நியர்பை நர்சரியில் வாங்கிக்கங்க. மண் கலவையை நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இருக்கோம். கலவையில் நீங்கள் இண்டோர் பிளான்ஸை கண்டிப்பாக க்ரோ பண்ணிக்க முடியும், அண்டு ரோஜா செடிகளுமே வளர்த்துக்க முடியும். தம்பி லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஒரு 1 மந்த்தில் இந்த நல்லா வளருதா அப்படின்றத எங்களால் ஈஸியாக சொல்லிட முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 மந்த் வரைக்கும் இந்த செடிகளை நாங்கள் வளர்த்ததுக்கு அப்புறம் தான் இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டைமிங் எடுத்துடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னா லான்ச்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லான்ச் பண்ணிவிடுவோம் இதையே.